மரண தண்டனையெல்லாம் நாங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு கொடுத்துட்டோம், அவங்கள தயவு செஞ்சு எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ்லேருந்து குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் இது வந்துட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க தான் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மரண தண்டனை கொடுத்துருக்காங்க முன்னாள் பிரதமருக்கு. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரீசனை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கலவரம் நடக்கும்போது அதை தடுக்க தவறிட்டாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ட்ரோனு, ஹெலிகாப்டர் மாதிரியான விஷயங்கள் அதையும் தாண்டி படைபலத்தெல்லாம் பயன்படுத்தி அடக்க முயற்சிக்கும் போது நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களுக்காக நாங்கள் மரண தண்டனை கொடுக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா நாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அவங்க நாட்டை விட்டு வெளியே வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள்ளே கலவரம் பெருசாச்சு. அவங்களோட வீட்டை சூறையாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப அந்த போராட்டக்காரர்கள் வெளியே தூக்கி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது ரொம்பவே ஷேக் ஹசீனாவுக்கும் நியாயத்துக்கும் எதிரான தீர்ப்பு, ரொம்பவே அன்ஃபேர் ஆனது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுதாங்க. இந்த நிலைமையில இந்த தீர்ப்புக்கு ஷேக் ஹசீனாவுக்கு தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னா ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைக்குமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்தியா ஒரு முக்கியமான பதிலை கொடுத்துருக்கு. என்ன பதில் அப்படின்னா, இந்த மாதிரி பங்களாதேஷின் மக்களினுடைய நலனு, அமைதி, ஜனநாயகம், ஸ்திரத்தன்மை இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பங்களாதேஷனுடைய ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க போறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க அப்படின்னு தான் நிறைய வல்லுநர்கள் சொல்லுதாங்க. ஏன்னா உலக தலைவர்களுக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும் ஷேக் ஹசீனாவை ஒப்படைச்சா. ஸோ கண்டிப்பாக ஒப்படைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரு சில பேர் வந்து பங்களாதேஷ் கூட நல்லுறவு வரணும் அப்படின்றதுக்காக ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. ஆனால் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்காமல் இருந்தால் தான் இந்தியாவினுடைய அந்த ஒரு வெளியுறவுத்துறை கொள்கைக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்படியா? ஆமாடே.